அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக இறைவனும் இசையும் என்ற மாபெரும் இசைப்பேழைக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது கர்நாடக சங்கீதத்தின் மேளகர்த்தா ராகத்தின் 21வது பிரிவான கீரவாணி. இந்த கீரவாணி ராகம் பக்தி நயத்தை உங்களின் மனதுகளில் உருவாக வைக்கக்கூடிய ஒரு ராகமாகும். இதனுடைய ஆரோகணம் சரிகம பதனிச, அவரோகணம் சனிதப மகரிச. இது முழுமையாக அந்த ராகத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு ராகமாக இருக்கிறது. இதனுடைய ராகத்தில் தமிழ் திரை இசையில் எல்லா இசையமைப்பாளர்களும் பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். AM ராஜா, MS விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா தொடங்கி AR ரகுமான், தேவா, SA ராஜ்குமார், டி இமான் வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரை இந்த கீரவாணி ராகத்தை மிக அதிகமாக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார். இதனுடைய வெற்றிகளை சொல்ல 2 பதிவுகள் தேவைப்படுகின்றன. அதனால் முதல் பதிவில் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை பார்த்துவிட்டு 2வது பதிவிலும் மீதி பாடல்களை பார்ப்போம். பழைய காலத்தில் இந்த பாடல்களை மிகப்பெரிய வெற்றிக்காக பயன்படுத்தி இருந்தார்கள். அதில் ஓஹோ எந்தன் பேபி AM ராஜா இசையமைப்பில் ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே சுப்பையா நாயுடு இசையமைப்பு. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. KV மகாதேவன் அவர்கள் இசையமைப்பு. புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் ஆசையே அலை போலே, ஆசையே அலை போலே, நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. பல வெற்றிகளை கொடுத்த இந்த கீரவாணி ராகத்தை இளையராஜா வரவைக்கு பின் பல மாற்றங்களை சந்தித்தது. அவ்வாறு சந்தித்த இந்த இளையராஜாவின் பாடலில் இருந்து ஒரு பாடல். இது ஒரு தொடர்கதை தானா, தளிரிது மலரிது தானா, இது ஒரு தொடர்கதை தானா, இரு மனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, இரு மனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா மைனா. இளையராஜா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்காக படிக்காதவன் படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. கமலஹாசன் அவர்களுக்காக நாயகன் படத்திலிருந்து ஓடுற நரியிலே. ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ, ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ, ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஐயா. விஜயகாந்த் அவர்களுக்காக அம்மன் கோயில் கிழக்காலே படத்தில் இருந்து நாம் போறேன் தேடி இங்கே ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்ல. ராமராஜன் அவர்களுக்காக மாங்குயிலே பூங்குயிலே சரகத்துக்காரன் படத்தில். மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு, ஒன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு, ஒன்னமான இட
மீண்டும் கமலஹாசனுக்காக ஒன்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன். ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் அதன் பின்பு இந்த பூமி உன் நெஞ்சத் தொட்டு சொல்லு பாடல். சொல்லு என் ராசா, என் மேல் ஆசை இல்லையா, என் மேல் ஆசை இல்லையா, வானந்தான் சாட்சி இருக்கு. கார்த்திக் அவர்களுக்காக நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில். பிரபு அவர்களுக்காக சின்னத்தம்பி படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம். போவோமா ஊர்வலம், பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும். மீண்டும் கார்த்திக் அவர்களுக்காக தாளாட்டும் பூங்காற்று. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ. ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஜானி படத்திலிருந்து மீண்டும் காற்றில் எந்தன் கீதம். காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம், காணாத. நாசர் அவர்களுக்காக அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இந்த ஏழை என்னை ஏத்துக்கொள்ளுவாரோ, ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை, ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள. ராஜராஜ சோழன் நான் என்ற பாடலும் இதே கீரவாணி. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தேவே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மூச்சு விடாமல் படித்த பாடல் மண்ணில் இந்த காதல். இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, பின்பு காதலன் புதிய நடிகர்களுடன் தன்னை கைகோர்த்துக் கொண்ட இளையராஜா விஜய் அவர்களுக்காக என்னை தாளாட்ட வருவாளா என்ற காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து கீரவாணி. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. அநேக வெற்றிகளை கருத்துக் கொண்டிருந்த இளையராஜா அவர்கள் எண்ண முடியாத நிறைய பாடல்களை இந்த கீரவாணியில் கொடுத்து மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள். அதன் பின் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் வருகை அதுவும் ஒரு இசை மாற்றத்தை உண்டாக்கியது. அலைபாயுதே படத்துக்காக இதே கீரவாணியிலிருந்து இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன், எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். இவ்வாறு எல்லா இசையமைப்பாளரும் இந்த கீரவாணியை அதிகமாக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். இன்று டி இமான் வரைக்கும் இந்த வெற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இசையை
வெற்றி பாடல்கள் இன்னும் அநேக இருக்கின்றன. அவற்றை அடுத்த படிவில் நாம் பார்க்கலாம். அதுவரைக்கு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் இறைவனின் தூதன்.